எங்கே உங்கள் முதல்வர்? சீரிய பிரதமர். இதான் என் ஃப்ரெண்ட் சொன்னார். வேர் இஸ் யுவர் சிஎம்? ஐ ஹவ் கம் ஆல் தி சார் வே. சிஎம் வரலங்கிற விஷயம் வந்து பிஎம்க்கு வந்து பாதி நிச்சயமா இறங்கி பார்த்த பிறகு ஐபி தானே. சொல்லியிருப்பாங்க. இல்ல. ஐபி சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்லியிருப்பாங்க. பட் இவர் கவுண்டர் கேட்டது வந்து தங்கம் தென்னரசுட்ட கேட்டிருக்காரு. வேர் இஸ் பிஎம்னு தங்கம் தென்னரசுட்ட கேட்டிருக்காரு. அந்த உரிமை அவருக்கு இருக்கு இல்லையா? வேர் இஸ் சிஎம்னு வேர் கேட்டிருக்காரு. இஸ் சிஎம்னு கேட்டிருக்காரு. எங்க என்ன நான் உங்க தமிழ்நாட்டுக்கோசரம் அவ்வளோ பண்றேன். என்ன தவிர்க்க முடியாத வேலையா? புரோட்டோகால் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நான் பண்ணிட்டு வரேன். அதுக்கு தான் அப்படின்னு மினிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்திருக்காருல்ல தங்கம் சார். தென்னரசு வந்திருக்காரு. தங்கம் தென்னரசு அமிச்சதே தப்புன்றாங்க. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அந்த மாதிரி அனுப்ப முடியாதுன்றாங்க. ஸோ பிஎம் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா இதை வந்து பாய்காட் அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க. இவருக்கு மம்தா யார்கிட்டயே சொன்னாராம். அப்புறம் பிஎம் மம்தா பானர்ஜிக்கு ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே குட்டைகள் ஒரே மட்டைகள் அந்த மாதிரி சொன்னாங்களாம். பிஎம் வந்து ஸ்டாலின் வரலன்னு அவருக்கு தெரியும். பட் அவர்கிட்ட சொல்லிட்டார், தங்கம் தென்னரசு சொல்லிட்டார், உங்கள் மாநிலத்துக்கு எவ்வளோ செஞ்சுட்டு வரேன். மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். டெல் யுவர் சிஎம்ன்ற வார்த்தையை சொன்னாங்க. மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டெல் யுவர் சிஎம். இது வந்து ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்கார் தங்கம் தென்னரசு. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக இருக்கு.